வணக்கம் மக்களே, தீபாவளி பலகாரம் 2வது நாளுங்க. இது 2வது நாள் அதிரசம் செஞ்சேங்க. 2 கிலோ அரிசிக்கு 1,5 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெல்லத்தை காய்ச்சிக்கோங்க. மண் தூசி எல்லாம் இருக்குங்க, காய்ச்சி வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிக்கின்னு அதே பாத்திரத்தை வச்சு பாவு காய்ச்சிக்கலாங்க. ஒரு கல் உப்பு போடுங்க, சுக்கு போட்டுக்கோங்க, ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரி கொடுங்க. இலம் பாவாக பார்த்து, ரொம்ப இலசாக எடுக்கக்கூடாதுங்க. இது மாதிரி தண்ணியில் ஊற்றினாவே நிற்கணும். அப்படியே தக்காளி மாதிரி வருங்க. இந்த பதத்துக்கு வந்ததை மாவு போட்டுருங்க. நம்ம கலர்றதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பாவு டைட்டாகும். இந்த பதத்துக்கே எடுத்து குண்டானில் மாவு போட்டுன்னு நல்லா கலரி கொடுங்க. எங்கள் மாஸ்டர் தான் கலர்றாரு. நான் 2 கிலோ அரிசி எடுத்துக்கணுங்க. அதுக்கு 1.25 கிலோ வெல்லம். கரெக்டான பதம். அதிரசமும் சூப்பராக வந்ததுங்க. எப்போ சுடுவோம், நேற்று பாவு எடுத்தோம், இன்றைக்கி தான் சுட்டோம். எப்படி வரும்னு பார்த்தேன். சூப்பராக வந்தது அதிரசம். ஒன்று கூட உடையில, பஃப்புன்னு பூரி மாதிரி உப்பி வந்ததுங்க. அது மாதிரி உப்பி வந்தாவே கரெக்டான பாவு தான். பாவு ஒரு குண்டானில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. இந்த பாவெல்லாம் தூக்கி அந்த குண்டானில் போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. மறுநாள் செஞ்சால் தான் அதிரசம் சூப்பராக இருக்குங்க. உடனே செஞ்சால் நல்லா இருக்காது. அப்படியே இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப கட்டி ஆகாது. அதிரசம் பாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுன்னு பிசைஞ்சுக்கோங்க. நெய்யோ எண்ணெயோ மேலே ஊற்றணுமன்னா அந்த பாவு டைட்டாக வராது. நல்லா தள்ளுன்னு இருக்கும். வாழை இலையெல்லாம் கட்டி பால் கவரு, எண்ணெய் கவரு எதனா ஒன்று எடுத்து தட்டி பாருங்க. அவ்வளோ அழகாக பூரி மாதிரி உப்பி வந்துடணும், மேலுக்கு வரணுங்க அதிரசம். அப்போ தான் அதுதான் கரெக்டான பாவு. சூப்பராக வந்துச்சுங்க. இது மாதிரி வடி குண்டை எடுத்து அதில் இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அந்த எண்ணெயை வடிச்சிட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு 1/2 ஹவர் போட்டு விட்டோம்னா எண்ணெய் எல்லாம் வடிச்சுங்க. மெதுவான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே தலை